நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சமீபத்திய வளர்ச்சியில் டெக்சாஸ், ஆர்கன்சாஸ் மற்றும் ஓக்லஹோமா முழுவதும் தொடர்ச்சியான புயல்கள் மற்றும் சூறாவளி பேரழிவை ஏற்படுத்தியது. அழிவின் பாதையை விட்டுவிட்டு குறைந்தது 15 பேரின் உயிரை கொன்றது. நினைவு தின வார இறுதியில் தாக்கிய புயல்கள் வீடுகள் மற்றும் வணிகங்களுக்கு பரவலான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் பல சமூகங்கள் பாதிப்பிலிருந்து தத்தளிக்கின்றன. காணாமல் போனவர்களுக்கான குப்பைகளை அவசரகால சேவைகள் தீவிரமாக தேடி வருகின்றன. மேலும் பல்வேறு அளவுகளில் ஏராளமான காயங்கள் பதிவாகியுள்ளன. லேக்ரே ராபர்ட்ஸில் உள்ள மெரினாவில் சிக்கியவர்கள் உட்பட பல பாதிக்கப்பட்டவர்கள் என்று டென்டன் தீயணைப்பு துறை தெரிவித்துள்ளது. புயல்கள் பலத்த மழை, பலத்த காற்று மற்றும் பல சூறாவளிகளை கொண்டு வந்துள்ளன. இது விரிவான வெள்ளம் மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. புயல்களின் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும், தஞ்சம் அடையவும் குடியிருப்பாளர்களுக்கு தேசிய வானிலை சேவை பல எச்சரிக்கைகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. புயல்கள் தொடர்ந்து இப்பகுதியில் நகர்ந்து வருவதால் மக்கள் விழிப்புடன் இருக்கவும், பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். மேலும் பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து அவை கிடைக்கும் போது புதுப்பிப்புகளை வழங்குவோம்.